ஸோ தமிழ் டப்பிங்ல பாத்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் இருக்கக்கூடிய ஒரு 3 த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற படத்தோட பேர் பாத்தீங்கன்னா சதுரம். இந்த படத்தை ஆல்ரெடி எல்லாருமே பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. மலையாளத்துல ஒரு பயங்கரமான எராட்டி த்ரில்லர் படமா எடுத்திருப்பாங்க. IMDb ரேட்டிங் வந்து 10க்கு 6.1 கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர அந்த ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம படத்தோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவங்களோட வயசுல ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு நபரை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய மேன்ஷன்ல வந்துட்டு இவங்க 2 பேருமே தங்குறாங்க. ஸோ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் யூஸ்வலா எல்லாருமே பண்றத அந்த கிழவன் பாத்தீங்கன்னா பயங்கரவே கொடூரமா பண்ண ஆரம்பிக்கிறான். இது நம்ம படத்தோட ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா பிடிக்கல. ஒரு இடத்துல ஆக்சிடென்ட்ல கை கால் அசைக்க முடியாத நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் இவரை பாத்துக்கிறதுக்காக மேத்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோம்னஸை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோயின் அந்த ஹோம்னஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னமான ஒரு அஜால் குஜால் சம்பவம் எல்லாம் பண்றாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட தரமான ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்துல வரக்கூடிய சம்பவத்தோடு சேர்த்து அந்த ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா பயங்கரமா கொண்டு போவாங்க. அதுக்காகவே இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்து பார்க்க போற படத்தோட பேர் பாத்தீங்கன்னா சாரி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோனுடைய கிளாமர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு சும்மா அள்ளு விடும். IMDb ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு 10க்கு 3.5 கொடுத்துருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோயினான ஆராத்யா வந்து எப்பவுமே சாரியில் தான் இருப்பாங்க. ஸோ அதனாலே இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் அப்படின்றது இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம படத்தோட ஹீரோவான சைக்கோ பாத்தீங்கன்னா தான் வந்துட்டு ஒரு போட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு இன்வால்வ் ஆகுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, ஒரு இடத்துக்கு மேல அந்த சைக்கோ என்னமான ஒரு விஷயங்களை வந்துட்டு பயங்கரமா பண்றான் அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று வரும். அதுல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கர கிளாமரா இருப்பாங்க. தென் ஒரு சில பயங்கர கொடூரமான சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ராவா காமிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அமேசான் பிரைம்ல வந்துட்டு தமிழ் டப்பிங்கோடவே அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலா பார்க்க போற படத்தோட பேரு பாத்தீங்கன்னா சப்த காண்டம். இந்த படத்தை ஒரு மலையாளம் எராட்டி த்ரில்லர் படமா எடுத்திருப்பாங்க. யூடியூப்லயே வந்துட்டு தமிழ் டப்பிங்கோட ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு புதுசா மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு இவங்களை நல்லா பாத்துக்கிட்டாலுமே இவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் அப்படின்றது சுத்தமா இல்லை. ஒரு இடத்துல இவங்க ஹஸ்பண்டுடைய மாமா இவங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்ட் கடன் வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற நகையை கொடுத்தாலுமே அந்த கடன் வந்துட்டு தீர்ற மாதிரி தெரியல. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். பட் இருந்தாலுமே எராட்டி த்ரில்லர் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா இந்த மாதிரி மூவிஸ் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.